ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தம் உள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி பண்றவங்க, நான் பெரிய ஆளு, நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ற ஆள் கிடையாது, நான் ரொம்ப பெரிய யோகியன் அப்படிங்கிற எண்ணத்தோட போய் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும்? எனக்கும் இப்படி நேரிட வாய்ப்பு உண்டு. அதனாலதான் வேதவசனம் இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு இல்லையா, நிற்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவன் விழாதபடி தன்னை பார்த்து கொள்ளட்டும்ன்றார். நான் நிக்கிறேன், அவன் விழுந்துட்டான், அவன் தானே விழுந்தவன், அப்படி அந்த மாதிரி எண்ணம் கிறிஸ்தவர்களுக்குள்ள வரவே கூடாது. பாருங்க எப்படி அவனை சரி பண்றவங்க எப்படி இருக்கணுமா, எனக்கும் இந்த மாதிரி நேரிட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி அதை அறிந்தவர்களாக ஒரு தாழ்மையோடு சாந்த குணத்தோடு, அவன் தப்பு செஞ்சிட்டான் இருந்தாலும் அவனை காட்டிலும் பெரிய உயர்ந்தவனாக்கும், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேனாக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அல்ல. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன், நான் உனக்கு இறங்கினது போல. இந்த கிரேஸை பற்றிய ரெவலேஷன் இங்கே தான் இருக்கு. உன்னுடைய மன்னிப்பின் அளவு எப்படி இருந்திருக்க வேணும்? என்னிடத்தில் நீ பெற்ற மன்னிப்பின் அளவின்படி அல்லவா நீ அவனுக்கு மன்னிச்சிருக்கணும். நான் உனக்கு எவ்வளவு இறங்கினேன்றதை எண்ணி பார்த்து அந்த அளவுக்கு நீ அவனுக்கு இறங்கி இருக்கணும் அப்படிங்கிறாரு. நீங்களும் அவனவன் தன் சகோதரர்கள் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் இப்படியே செய்வார் என்றார். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய பாவம் அந்த விதத்துல தான் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பாவம்ங்கிறது நாம் பட்ட ஒரு கடன். இதுக்கு நாம் எந்த கரையும் செலுத்தி நம்ம அதை சரி பண்ண முடியாது. அந்த கரையத்தை அவர் செலுத்தினார், தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விட்டார். எவ்வளவு பெரிய ஒரு மன்னிப்பை நாம பெற்றிருக்கிறோம். நம்மால ஜென்மத்திலே செலுத்த முடியாத ஒரு கடனை அவர் நமக்கு மன்னித்திருக்கிறார். அப்ப நாம எப்படி மன்னிக்கணும்? அவரிடத்துல எந்த அளவின்படி பெற்றோமோ அந்த அளவின்படி நாம மன்னிக்க வேண்டும். ஒருபோதும் பெருமை பாராட்ட முடியாது, மற்றவர்களை கேவலமா எண்ண முடியாது. ஏன்னா நான் எவ்வளவு பெரிய பாவின்றது எனக்கு வழங்கிருச்சே, சுவிசேஷம் அந்த வெளிப்பாட்டை எனக்கு கொடுத்துருச்சே. ஆகவே அவன் இன்னொருத்தரை கேவலமா பாக்குறது இல்லை, கேவலமா பேசுறது இல்லை. ஒருத்தர் எப்படா தப்பு செய்வான்னு பார்த்துட்டு அவனை மண்டையிலே அடிச்சு அவனை ஒன்றும் இல்லாமக்கணும்னு நினைக்கிறது இல்லை, குற்றத்தை சுட்டி காட்டுறது இல்லை. அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி ஒன்றும் கிடையாது. உண்மையான கிறிஸ்தவனுக்கு அது இருக்க முடியாது. கிறிஸ்தவர்கள் தவறு செய்யறது இல்லையா? தவறு செய்கிறவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த தவறு செய்கிறவர்களை எடுத்து வச்சுக்கிட்டு உருட்டி பரட்டிட்டு இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களே கிடையாது. அவங்க யானைக்கு மதம் பிடிச்ச மாதிரி சில மனிதர்களுக்கு மதம் பிடிச்சிருது பாருங்க, மதவாதிகள் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு தடியெல்லாம் தேவையில்லை, அருவாள் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, வாயாலி அடிச்சுன்னு வருவாங்க. கிறிஸ்தவர்கள் வாயாலி அடிச்சுன்னு வருவாங்க மற்றவங்களை பற்றி பேசிய. கிருபையை அனுபவிக்காதவர்கள், ரட்சிப்பை பெறல, அதனுடைய அறிவே கிடையாது, ரட்சிப்புனா என்னன்னு தெரியல அவங்களுக்கு. தன்னை பற்றி மேன்மையா பேசிக்கிட்டு நான் இதை பண்ண அதை பண்ண, நான் இத்தனை தர்மம் செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லிட்டு மற்றவனை கேவலமா பேசுற ஆளுக்கு கிறிஸ்துவை பற்றி தெரியவில்லை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி தெரியவில்லை, தாழ்மை கிடையாது. ஏன்னா எவ்வளவு பெரிய பாவி, எவ்வளவு பெரிய பாவியை கர்த்தர் மீட்டிருக்கிறார்ன்றது புரியவே இல்லை. அதனால்தான் அப்படி பேசுறாங்க. பெருமை உள்ள கிறிஸ்தவர்களை பார்த்துருக்கீங்களா நீங்க? தப்பு செஞ்சவனை போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. கையும் களவுமா பிடிப்பட்ட ஸ்திரியை கூட நிறுத்துறான் பாருங்க, நிறுத்தினான் இல்லையா? அவன் எல்லாம் யோகியன்றீங்களா நீங்க? ஹலோ, கையும் களவுமா விபச்சாரத்தில் அவளை பிடிச்சோன்னாங்க, அவன்லாம் யோகியன் நினைக்கிறீங்களா? ஆனா எப்படி சொல்றான் பாருங்க, கல்லெறிந்து கொல்ல வேண்டும். ஏ அப்பா, இவனுங்க எல்லாம் யோகியன்றீங்களா? சிலர் சொல்றாங்க இயேசு கீழே குடிஞ்சு எழுதும் போது அதைத்தான் எழுதினாராம். இந்த பச்சை ஷர்ட் போட்டிருக்கிறவனே, நீ நேத்து என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாதா, அந்த மாதிரி ஏதோ எழுதினாருன்றாங்க. தெரியல, இருக்கலாம். அவனுடைய பாவத்தை வெளிப்படுத்துறதுக்கு எழுதினால்தான் ஓடி போயிட்டான் அவன் பாட்டு. ஐயோ, பாவம் எவன்ட்டு இல்லையோ அவன் கல்லறிய கடவுள்னு சொன்னார் இல்லையா? இவர் ஒருத்தர் தான் குவாலிஃபைடு, ஒரு பாவமும் கிடையாது, ஒருத்தர் செஞ்சதே கிடையாது, பாவம் நினைவில் கூட பாவம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் கல்லறிஞ்சிருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போய் நீ பாவம் செய்யாத. இதைத்தான் கிருபன்றோம். இந்த கிருபன் சொன்னாலே நிறைய பேருக்கு கிருபையை பற்றி பிரசங்கம் பண்ணாலே பரவாயில்ல, பாவம் செய்யலாம், கடவுள் மன்னிச்சிருவார், ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணுவார் கடவுள். நம்ம கடவுள் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ற ஆள், அவர் ரொம்ப இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டார். அப்படி சொல்றோம்னு நினைச்சாரு, கிடையவே கிடையாது. கிருபை சரியா போதிக்கிறவர்கள் என்ன சொல்றோம்? நீ போய் நீ பாவம் செய்யாதேன்னு. ஆனா அவன் எப்படி வந்தான் பாத்தீங்களா? கல்லறிய வேண்டும்.
உண்மையான கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்கும்? ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டானா, நான் கூட செஞ்சிருக்க முடியும், அப்படி எனக்கு கூட அது நேரிட முடியும். ஏதோ கடவுளுடைய கிருபை இது வரைக்கும் அது நேரிடாம இருக்குது. நம்ம பத்திரமா இருக்கிறேன், பாதுகாப்பா இருக்கிறேன். கர்த்தர் தான் காத்துக்கிட்டாரு நம்மளை. இப்போ இவனுக்கு நம்ம உதவி செய்வோம். உதவி செய்யும் போது எப்படிப்பட்ட எண்ணத்தில் போகிறோம்? எனக்கு கூட இது சுலபமாக நடந்திருக்கலாம், இந்த கேவலமான வேலையை நானே செஞ்சுருக்கலாம். ஆனால் எப்படியோ கடவுள் கிருபையாக நம்மளை பாதுகாத்துக்கிட்டாரு. கர்த்தாவே உமக்கு நன்றி. இப்போ நான் இவனுக்கு உதவி செய்கிறேன். இவன் எப்படியோ போய் அதில் அகப்பட்டுக்கிட்டான், இவனுக்கு நான் உதவி செய்ய. அப்படி தான் இறங்குவோம் அதில். ஒருவேளை சில கிறிஸ்தவர்களுக்கு அது புரியாமல் இருந்தால் தங்களை பெரிய, நான் இந்த குடும்பத்தில் இருந்து வந்தவனாக்கும், நான் இவ்வளோ பெரிய யோகியனாக்கும், அவனுக்கு கிருபைனா என்னன்னே புரியல. இயேசு கிறிஸ்து தனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், ரட்சிப்புனா என்னன்னே புரியல. எத்தனை சேலை கொடுத்தேன், எத்தனை வேட்டி கொடுத்தேன், என்ன தர்மம்லாம் செய்யணும், அதுதான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அவன் தன்னை பற்றி மேன்மையாக தான் நினச்சிட்டு இருக்கிறான், தான் பெரிய யோகியன்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் மொய்யான கிறிஸ்தவன் தான் எவ்வளவு பெரிய பாவிங்கிற பெரிய வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறான். இருக்கிறீங்களா? நிறைய பேர் இப்பதான் விளங்க ஆரம்பிக்குது. ஓஹோ, சில நேரத்தில் நம்ம ஆளை அறிஞ்சு வச்சு திருமணம் செய்கிறோம். காதல் திருமணங்கள்லாம் ஆளை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஆகவே நம்ம பர்ஃபெக்டாக ஒரு ஆளை பிடிச்சாச்சாக்கும் கல்யாணம் பண்ணிக்குவோம் நினச்சி தான் பண்ணுறோம். திருமணமானவர்களுக்கு தெரியுது அந்த ஆள் நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை, அந்த பெண்ணை நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை. ஏன்னா திருமணமே ஆளை மாற்றிடுது. ஒருவேளை அது முன்னாடி வேறு மாதிரி இருந்தாலும் இந்த உறவே ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை மாற்றி விடுகிறது. அப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஐயோ இந்த ஆளையா நான் கல்யாணம் பண்ணேன், இப்படிப்பட்ட ஆள் எனக்கு பிடிக்கலையே, இப்போ என்ன பண்ணுறது? கல்யாணம் பண்ணியாச்சு, தப்ப முடியாது, இதுலேருந்து எனக்கு பிடிக்கல, நான் இதுலேருந்து வெளியேற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒன்றும் போயிட முடியாது. ஏன்னா இப்போ கோர்ட்டுக்கு போகணும், இப்போ டிவோர்ஸ் கேஸ் போடணும், இதெல்லாம் டைம் ஆகும். ஒரு லேஸில் மடார்னு ஒன்று போயிட முடியாது. குடும்பம், நண்பர்கள், உற்றார் உறவினர் எல்லாரும் எல்லாரும் அதுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க இல்லையா? அப்படி லேஸில் விட்டுற மாட்டாங்க. எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் தலையிட்டு இதை எப்படியா சால்வ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதனால் இந்த லேஸில் வெளியே வர முடியாது, அப்பேற்பட்ட ஒரு உறவு. அப்போ இதை எப்படி சிறப்பாக ஆக்குவதுன்னு வரும்போது தான் இந்த காரியங்கள் ரொம்ப அதிகமாக நமக்கு பயன்படுகிறது. பாருங்க, அன்பு இல்லாமல் வெறும் சத்தியத்தை யூஸ் பண்ணால் உறவு கெட்டு போயிடுது. ஏன்னா அவத்தனுடைய குறைய சொல்லி சும்மா குறையே சொல்லிட்டு இருந்தா அந்த உறவு நல்லா இருக்காது. உறவு இருக்கிற உறவும் பிச்சுக்கிட்டு போயிடும் இல்லையா? நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பிரச்சனை. அதுவும் இல்லாமல் சத்தியத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு இது ரொம்ப பெரிய பிரச்சனை. இதனால் என்ன பண்ணுறது? பைபிளை வச்சே அடிக்கிறது புருஷங்காரனை, அல்லது புருஷ மனைவியை பைபிளை வச்சே பைபிளில் எப்படி சொல்லியே ஒரு வழி பண்ணுறது. இது கிறிஸ்தவர்களுடைய பிரத்யேக பிரச்சனை. இது சத்தியம் இருக்குது, ஆனால் அன்பு இல்லை. சத்தியம் தெரிஞ்சதுனால நம்ம பெரிய ஆள் நினைக்கிறோம், கிடையாது. அதை அன்போடு கை கொள்ள வேணும் இல்லையா? அதே நேரத்தில் வெறும் அன்பை காமிச்சிட்டு சத்தியத்தை சொல்லாமல் இருந்தாலும் தப்பு. அன்பை காமிச்சிட்டு சத்தியத்தை சொல்லலைன்னா ஆள் மாற போகிறது இல்லை, அப்படியே தான் இருக்க போகிறாரு. நீங்கள் அதை சகிச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க வாழணும். அப்படி வாழும்போது உங்களுக்குள்ள ஒரு கசப்பும் வெறுப்பும் உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எத்தனை வருஷம் அதை வச்சுருக்க போகிறீங்க? 50 வருஷம் வாழ்ந்தீங்கன்னா 50 வருஷமும் இந்த ஆளோட, இந்த லொல்லு பண்ணுற ஆசாமியோட நம்ம 50 வருஷத்தை கழிக்கணுமேன்னு சொல்லி ஒரு வெறுப்போடு தான் கழிச்சிட்டு இருப்பீங்க. அது நல்ல ஒரு உறவு கிடையாது. அப்போ வெறும் அன்பை காட்டக்கூடாது சத்தியத்தை சொல்லாமல், வெறும் சத்தியத்தை சொல்லிட்டு அன்பு இல்லாமல் அதை சொல்லக்கூடாது. ரெண்டுமே பிரச்சனை. இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து தான் பயன்படுத்த வேண்டும். ஆனால் உண்மை என்னன்னா, பொதுவாக நம்ம ரெண்டுத்தில் ஒன்றை தான் பயன்படுத்துகிறோம். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து பயன்படுத்த அவ்வளோ சுலபமாக வரமாட்டேங்குது. நான் சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறேனாக்கும், நான் பைபிள் படி சொல்கிறேனாக்குன்னு சொல்லி சத்தியத்தை போட்டு இருந்த உறவையும் கெடுத்து விட்டுறோம். அதனால ஏன்னா அன்பு இல்லைங்க. இல்லைன்னா வெறும் அன்பை பயன்படுத்திடுறோம், சத்தியத்தை சொல்கிறது இல்லை. அதனால் வாழ்க்கை மாறுறதே கிடையாது. ஒருத்தர் சிறப்பாக்குறதுக்கு தான் ஒன்றா சேர்த்துருக்கிறார் ஆண்டவர், சிறப்பாக்குறது கிடையாது. எப்படி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வேலை செய்ய வைக்கிறது? இங்கே தான் கிருபை வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை கிருபை காட்டுகிறது. கிருபையை அனுபவ ரீதியாக, in an experiential way, அதை அனுபவித்து பார்த்தவர்கள் ரெண்டு காரியங்களை நல்லா செய்ய திறமை உள்ளவர்களா இருப்பாங்க. அது என்ன தெரியுமா? ஒன்று, மன்னிக்கிறது ரொம்ப சுலபமாயிடுது. ரெண்டாவது, மனம் திரும்புகிறது ரொம்ப சுலபமா. இந்த ரெண்டு காரியங்களை நல்லா பண்ணக்கூடியவர்களாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிருக்கிற இந்த கிருபையை அனுபவித்தவர்கள் மாறிவிடுகிறார்கள். சுலபமாய் மன்னிக்க முடியுன்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டாலே
திருமண வாழ்க்கையினுடைய வெற்றி உறுதியாகி விடுகிறது. மன்னிப்புங்கிறது அவ்வளவு முக்கியமானது திருமண வாழ்க்கையில. நல்லா யோசித்து பாருங்க. நீங்க மன்னிக்கவே முடியாத ஆளு, மன்னிக்கவே மாட்டீங்க என்னைக்குமே. மன்னிக்கிறதுனா உங்களால முடியாத காரியம்னா திருமண வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா திருமண வாழ்க்கைங்கிறது ஒருத்தருடைய குறைபாடுகளை மற்றவருக்கு வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே தானே இருக்கும். அப்ப மன்னிக்கிறது ரொம்ப அவசியம். மன்னிக்க முடியலன்னா திருமண வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. மனம் திரும்ப முடியலன்னா, நான் தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கொண்டு மனம் திரும்ப முடியலன்னா திருமண வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. மன்னிக்கிறதுலையும் மனம் திரும்புறதுலையும் நீங்க சிறந்தவர்களா இருந்தீங்கன்னா அப்ப சத்தியத்தை அன்புடன் கை கொள்ள முடியும். நீங்க ஜெம் டம்ளர் இந்த விலையேறப்பட்ட கற்களை எடுத்து அதில் போட்டு அதை ஒரு ப்ராசஸ் பண்றாங்க. அது பார்த்தா சாதாரண ஒரு கல் மாதிரி இருக்குது, ஆனா அது விலையேறப்பெற்ற கல். உரசி 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 தான் அதனுடைய அழுக்கு குப்பையெல்லாம் நீங்கி அதுக்குள்ள இருக்கிற அந்த மகிமையான தோற்றம் வெளிப்பட போகுது. ஆனா அதுல என்ன சொல்றாங்க, வெறும் அதை போட்டீங்கன்னா பத்தாது, வேற ஒரு காம்பவுண்ட் ஒன்று போடணுன்றாங்க. அப்ரேசிவ் பவுடர் மாதிரி அதனுடைய திக்னஸ் பல்வேறு விதத்தில் இருக்குன்றாங்க. ரொம்ப ஃபைன் மணல் மாதிரியும் வாங்கிக்கலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் கோர்ஸாகவும் வாங்கிக்கலாம். அது உரசுறதுல தான் அது சுத்தமாகிறது, அது பளிச்சுனாகிறது. அந்த விலையேறப்பெற்ற கல்லை மூடி கொண்டிருக்கிற அத்தனை அழுக்குகளும் எல்லா இதுவும் நீங்கி அதனுடைய மகிமை வெளிப்படுகிறது. இந்த கணவன் மனைவின்றவங்க இந்த விலையேறப்பெற்ற கற்கள் மாதிரி. கடவுள் என்ன பண்றாரு, திருமணம்ங்கிற ஒரு ஜெம் டம்ளர் உள்ள கணவன் மனைவி உணர்ந்து போட்டுறாரு. இப்போ இதில் உள்ள போட்டு உருட்டுறாரு. ரெண்டும் ஒன்னோடு ஒன்று மோதி உரசல் ஏற்பட்டு தான் அதனுடைய மகிமையே வெளிப்பட முடியும். ஆனால் இன்னொரு காம்பவுண்ட் ஒன்று போடலன்னா இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று பட்ட ஒன்று எகிரும் பாருங்க. இதை கிளீன் பண்ணாது, அதுக்கு பதிலாக ஒன்று உடைக்கும். அது நல்லா அந்த கிரைண்டிங் ஆகி நல்ல பளபளன்னு வரணும்னா அந்த காம்பவுண்டை போட்டு ஆகணுன்றாங்க. சிலிக்கான் கார்பைடு அதனால் உண்டான ஒரு காம்பவுண்ட், அதை போட்டு ஆகணுன்றாங்க. அந்த காம்பவுண்ட் மாதிரி தான் இந்த கிரேஸ், இந்த கிருபை அதுதான். கிருபையை நீங்கள் கொண்டாந்து உள்ள நுழைக்கலன்னா ஒன்று பட்டு உடையிற மாதிரி ஆயிடும், ஒன்று பட்டு எகிற மாதிரி ஆயிடும். கிருபை என்கிற இந்த காரியத்தை உள்ள கொண்டு வரணும். அப்போதான் சத்தியமும் அன்பும் ஒன்றாக வேலை செய்து காரியங்கள் நடக்க முடியும். நிறைய வேத வசன காரியங்கள்லாம் ஒன்று ஆவிக்குரியதை சொல்லி பூமிக்குரியதை வழங்க வைப்பாங்க, சில நேரம் பூமிக்குரியதை சொல்லி ஆவிக்குரியதை வழங்க வைப்பாங்க இல்லையா. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். நான் வயலும் வாழ் நிகழ்ச்சியே அது கிடையாது. எப்படி வசனம் இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்படுகிறது, அது எப்படி விளைச்சலை தருது, அந்த இருதயம் எப்படி பல விதமாக இருக்குது. ஒருத்தருடைய இருதயம் அது சரியான விதத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது 30, 60, 100 பலன் தருதுன்னு ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை விவசாயத்தை வச்சு போதிக்கிறார். விவசாயத்தை சொன்னால் டக்குன்னு விளங்கும். அந்த உதாரணத்தை சொன்னால் ஆவிக்குரிய ஜீவனெல்லாம் விளங்கும் இல்லையா. சில நேரங்களில் ஆவிக்குரிய காரியத்தை சொல்லி பூமிக்குரிய காரியத்தை விளங்க வைக்கிறார். கலாத்தியர்ல 6ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 1ஆம் வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. நாமெல்லாம் சகோதர சகோதரிகள். ஒரு சகோதரன் ஒரு தப்பான காரியத்தை செஞ்சிட்டா, தப்பு பண்ணிட்டா எப்படி அதை டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அகப்பட்டால்னு வருது. சொல்றத பார்த்தா இவன் பாவத்தை விட்டு விலகி ஓட பார்க்கறான், ஆனா பாவம் இவனை விட வேகமா ஓடி அவனை பிடிச்சிருது. இவன் அதில் அகப்பட்டுக்கிறான். பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் பார்க்கறான், ஆனா பாவம் இவனை பின்தொடர்ந்து விரட்டிட்டு பிடிச்சி பாவம் செய்ய நேர்ந்துருதாங்க. அப்ப எப்படி அவனை டீல் பண்றது அப்படிங்கிறத பற்றி சொல்றாரு. எப்படி டீல் பண்றது? ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடி உங்களை குறித்து எச்சரிக்கையாயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை சரி பண்றவங்க, நான் பெரிய ஆளு, நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ற ஆள் கிடையாது, நான் ரொம்ப பெரிய யோகியன் அப்படிங்கிற எண்ணத்தோட போய் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும்? எனக்கும் இப்படி நேரிட வாய்ப்பு உண்டு. அதனால தான் வேதவசனம் இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு இல்லையா, நிற்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவன் விழாதபடி தன்னை பார்த்து கொள்ளட்டும்ன்றார். அதனால நான் நிற்கிறேன், அவன் விழுந்துட்டான், அப்போ அவன் தானே விழுந்தவன், அப்படி அந்த மாதிரி எண்ணம் கிறிஸ்தவர்களுக்குள்ள வரவே கூடாது. பாருங்க எப்படி அவனை சரி பண்றவங்க எப்படி இருக்கணுமா,
எனக்கும் இந்த மாதிரி நேரிட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி அதை அறிந்தவர்களாக ஒரு தாழ்மையோடு சாந்த குணத்தோடு, அவன் தப்பு செஞ்சிட்டான், இருந்தாலும் அவனை காட்டிலும் பெரிய உயர்ந்தவனாக்கும், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேனாக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அல்ல. அதுதான் கிருபை. பாருங்க, கிருபை நம்ம சரியான விதத்தில் சிந்திக்க வைக்கிறது. திருமணத்திலையும் அதே மாதிரி தாங்க. திருமணத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு தவறு செய்யும் போது, இது மாதிரிலாம் நான் கிடையாதுங்க, நான் அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வரல, இந்த நியாயம் பேசினா எப்படி? அப்போ அவங்க குடும்பம் ரொம்ப கேவலமான குடும்பம், உங்கள் குடும்பம் ரொம்ப உயர்ந்த, இந்த மாதிரி பேச்செல்லாம் தான் திருமண வாழ்க்கையில் உருப்படவே வைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்கள காட்டில் நாங்கள் உயர்ந்தவங்க, நாங்கள் இந்த மாதிரிலாம் கிடையாது, நாங்கள் ரொம்ப ஆவிக்குரியவங்க, எங்கள் அப்பா அப்படி தெரியுமா, நாங்கள் எவ்வளோ நேரம் பைபிள் வாசிப்போம் தெரியுமா, நான் இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. பாருங்க, இதெல்லாம் பண்ணால் திருமண வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. மனைவிக்கோ புருஷனுக்கோ குறை ஏற்படும் போது அதை சரி பண்ணணும்னா இந்த விதமான ஒரு மேட்டிமையான எண்ணம், நாங்கள்லாம் அப்படி கிடையாது, இவங்கெல்லாம் அப்படி ரொம்ப மோசமான ஆளுங்க, இவங்க குடும்பமே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடை மனசில் வச்சுக்கிட்டு வெளியே சொல்லலைன்னா கூட அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காது, பேக் ஃபயர் தான் ஆகும். அந்த காலத்தில் பில்லிகிராமுடைய அசோசியேட் இவாஞ்சலிஸ்ட் ஒருத்தர் அக்பர் ஹக்குன்னு ஒரு பிரபலமான பிரசங்கியார், நம்ம நாட்டை சேர்ந்தவர். பில்லிகிராம்கிட்ட அசோசியேட் இவாஞ்சலிஸ்டாக இருந்தார் 50 வருஷமாக. அவர் இங்கே பிரசங்கம் பண்ணுவார், நம்முடைய சபையில் அடிக்கடி பிரசங்கம் பண்ணுவார். நான் ஆரம்பித்த காலத்தில் ஒரு வருஷமும் வருவார். சிலருக்கெல்லாம் தெரியும் அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு, 80s. அப்போவே அவருக்கு 80 வயசுக்கு மேலே அவருக்கு. அவர் வரும்போது ஒரு தடவை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போ தான் அமெரிக்காவில் ஒரு போதகர் ஒருத்தர் ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டு, அது பெரிய அதை பற்றி எல்லாரும் அசிங்கமாக பேச ஆரம்பித்து டிவியிலெல்லாம் அந்த போதகருடைய தப்பு வெளிப்பட்டு எல்லாரும் அவரை கண்டம் பண்ணுறதும் கொள்றதும் அப்படியே இருந்தது. மற்ற போதகர்கள்லாம் அவரை பற்றி ரொம்ப கேவலமாக பேசி கண்டம் பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணிட்டுருந்தாங்க. அப்போ இவர் நம்முடைய சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறாரு. முடிஞ்சோடனே சாப்பிட கூப்பிட்டு போகும்போது நாங்கள் 2 பேரும் பேசிட்டு சப்ஜெக்ட் வந்தது. ஏன்னா அப்போ தான் நியூஸ் வெளியே வந்தது. அப்போ அவர் சொன்னார், பில்லிகிராமுடைய வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், ஓஹோ அவ்வளோ நல்லவர் அவருடைய வாழ்க்கையில் அது நடக்கவே நடக்காதுன்னு நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் அவ்வளோ சிறப்பான ஒரு ஆள், ரொம்ப நல்ல ஆள், அதனால நடக்காதுன்னு. அவர் என்ன தெரியுமா சொன்னார், இல்லை பில்லிகிராம் தனக்கு இப்படி நடக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு, தானும் ஒரு சாதாரண மனுஷன்தான், பாவத்தில் உழுறதுக்கு அகப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு என்று தெரிஞ்சு அதில் அகப்படாமல் பார்த்துக்கிறதுக்கு எல்லா முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளையும் எடுத்துக்குவார் அவர். ஒரு லிஃப்டில் கூட 4 பேர் ஏற மாட்டாராம். ஒரு ஹோட்டலில் தங்கினார்னு கூட பக்கத்தில் அவருடைய அசிஸ்டன்ட் அந்த ஹோட்டலில் பக்கத்து ரூமில் தங்கியிருப்பான். எந்நேரமும் அவன் ரூமுக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி ரூம் கதவு பூட்டாமல் இருக்கும். வெளிப்படையாக வாழணும், அதுதான் அவருடைய இது. யாரும் இவர் 2-3 மணி நேரம் காணாமல் போயிடுறாருன்னு சொல்லவே முடியாது இந்த மனுஷனை பற்றி. ஏன்னா இவர் எங்கே போனார், என்ன பண்ண எல்லாம் இருக்குது, ப்ரோக்ராமில் இருக்குது, யாரை சந்திச்சார், எங்கே சந்திச்சார் எல்லாம் தெரியும். அப்போ தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்கள், வெளிப்படையான ஒரு வாழ்க்கை வேணும்னு அப்படி பண்ணிக்கிறாராம். அவர் பண்ணுறது மட்டும் இல்லை, இவங்களுக்கெல்லாம் கூட அப்படி ரூல் வச்சுருக்காரு. இவர் இங்கே தங்கியிருந்தார் ஒரு ஹோட்டலில். அவருக்கு அசிஸ்டண்ட்டு நம்ம ஊருக்காரர் ஒருத்தர், அவருக்கு இந்தியன் மீட்டிங்லாம் ஒழுங்கு பண்ணுறவர், மெட்ராஸில் வீடு அவருக்கு. ஆனால் இவரும் அந்த ஹோட்டலில் போய் தங்கியிருக்கிறாரு. ஏன்னா அவங்க ரூல் அப்படி, ரூல் புக்கை எழுதி கையில் கொடுத்துட்டு இருக்காங்க. தனியாக போய் ஹோட்டலில் தங்காத, கூட ஒரு ஆள் தங்கணும், பக்கத்து ரூமில் அந்த ஆள் தங்கியிருக்கணும். அப்போ உனக்கு ப்ரைவசியும் இருக்குது. அதே நேரத்தில் யாராவது நாளைக்கு இந்த ஆளோட நான் 2 நாள் இங்கே தங்கியிருந்தேன்னு சொல்லவும் முடியவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இதை உண்டாக்கிக்கிறார். ஏன்னா நான் ஒரு சாதாரண மனுஷன், சுலபமாக பாவத்தில் அகப்பட முடியுங்கிற ஒரு தெரிஞ்சு வச்சு வாழ்ந்தவர். அதனால தான் அவருடைய வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்து முடிச்சிட்டார். இப்படிப்பட்ட குற்றஞ்சாட்டுகள் அவரை பற்றி எழுப்ப முடியாமல் போயிடுச்சு. அப்போ பாருங்க, இன்னொருத்தனை திருத்தனம் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அவனுக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கணும், தானும் விழக்கூடிய வாய்ப்பு உள்ளவன் சொல்லி எண்ணி அப்படி திருத்தணும், சாந்த குணம் உள்ள ஆவிக்குரிய ஆட்களா இருக்கணும். என்னெல்லாம் சொல்லியிருக்கு பாருங்க. தங்களுக்கும் விழ வாய்ப்புன்று என்று அறிந்து ஒரு மன இரக்கத்தோடு மன உருக்கத்தோடு ஒரு தாழ்மையோடு அதை செய்யணும். மத்திய எழுதின சுவிசேஷத்தில்
18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரபிள் ஒன்று சொல்றாரு. எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். 10,000 தாலந்துனா 10,000 வெள்ளிக்காசு. ஒரு வெள்ளிக்காசு அந்த காலத்தில் ஒரு நாளுடைய வேஜஸ்ன்றாங்க. 10,000 தாலந்துனா அவன் கிட்டத்தட்ட 30 வருஷம் வேலை செஞ்சு சம்பாதிச்சாதான் 10,000 வெள்ளிக்காசு சம்பாதிக்க முடியும். அப்போ ரொம்ப பெரிய கடன் வேணும்னே அந்த கடனை ரொம்ப பெருசாக காட்டுறாரு. அவ்வளோ பெரிய கடனை வாங்கிட்டு அவனை கொண்டாடுறாங்க. ஏன்னா பே பண்ண முடியல அவனால். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அன்னைக்கெல்லாம் கடன் வாங்கி கொடுக்க முடியலன்னா உங்களை கொண்டு போய் வித்திர வேண்டிதான், அடிமையாக வித்திர வேண்டிதான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அவன் கண்ணீர் விட்ட உடனே அவனுக்கு மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணது மட்டும் இல்லை, கடனை கொடுக்க வேணாம் போன்னு சொல்லி மன்னிச்சு விட்டுறான். எவ்வளோ பெரிய மன்னிப்பு பாருங்க. மன்னிப்பை பற்றிய ஒரு ஓமை எவ்வளோ பெரிய, அதாவது கடனை ரொம்ப பெருசாகி காட்டுறாரு. வேணுன்னு 30 வருஷம் சம்பாத்தியம் அவனால் செலுத்தவே முடியாது, ஜென்மத்தில் செலுத்தவே முடியாது ஒரு சராசரி மனுஷனால. உங்களுக்கு 30 வருஷ வருமானம் இன்னைக்கு என்னன்னு கணக்கு போட்டு அவ்வளோ பெரிய கடன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்றீங்க? வெளியே வர்றதே ரொம்ப கஷ்டமாயிடுது இல்லையா? அப்போ அவ்வளோ பெரிய கடனை மன்னிச்சு விடுறாரு. 28 அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பெற்றவனாயிருந்த தன் உடன் வேலைக்காரர் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். வெளியே போகும்போது இவங்கிட்ட 100 வெள்ளிக்காசு வாங்கணும் ஒருத்தன் வரான். 100 வெள்ளிக்காசுனா 100 நாள் வேஜஸ். அந்த 100 நாள் வேஜஸ்ன்றது கிட்டத்தட்ட 3 மாதம் வேஜ் தான். ஒரு சின்ன கடன் இது. கொடுத்தே தீர்க்கணும்னு அவன் தொண்டையை பிடிச்சி நெரிக்கிறான் பாருங்க. அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கமும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர்கள் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல. இதுதான் இங்கே இந்த கிரேஸை பற்றிய ரெவலேஷன் இங்கே தான் இருக்கு. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா? உன்னுடைய மன்னிப்பின் அளவு எப்படி இருந்திருக்க வேணும்? என்னிடத்தில் நீ பெற்ற மன்னிப்பின் அளவின்படி அல்லவா நீ அவனுக்கு மன்னிச்சிருக்கணும். நான் உனக்கு இறங்கினது போல நீ அவனுக்கு இறங்கி இருக்க வேணாமா அப்படின்றாரு. நான் உனக்கு எவ்வளவு இறங்கினேன்றதை எண்ணி பார்த்து அந்த அளவுக்கு நீ அவனுக்கு இறங்கி இருக்கணும் அப்படிங்கிறாரு. அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்க முடியும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரர்கள் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் இப்படியே செய்வார் என்றார். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய பாவம் அந்த விதத்தில் தான் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பாவம்ங்கிறது நாம் பட்ட ஒரு கடன். இதுக்கு நாம் எந்த கரையும் செலுத்தி நம்ம அதை சரி பண்ண முடியாது. அந்த கரையத்தை அவர் செலுத்தினார், தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விட்டார். எவ்வளோ பெரிய ஒரு மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். நம்மால் ஜென்மத்திலே செலுத்த முடியாத ஒரு கடனை அவர் நமக்கு மன்னித்திருக்கிறார். அப்போ நாம் எப்படி மன்னிக்கணும்? அவரிடத்தில் எந்த அளவின்படி பெற்றோமோ அந்த அளவின்படி நாம் மன்னிக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் யாருங்க? தேவனுடைய கிருபையை அனுபவித்த மக்கள். 30 வருஷ கடன் இல்லை, 100 ஜென்மம் எடுத்தாலும் நமக்கு அந்த கடன் அடைக்க முடியாது. அப்பேற்பட்ட கடன் பட்டிருக்கிறோம். அந்த கடனை அடைச்சவர் இயேசு. எவ்வளோ பெரிய பாவின்னு நீ பார்க்கணுன்னா இயேசு சிலுவையில் மரிச்சார். அதை பாரு. அவர் மரித்து ரத்தம் சிந்தி பாவமாகி சாபமாகி அவனை மீட்க வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா அதெல்லாம் ஓன் பாவம், அதெல்லாம் ஓன் சாபம் அவர் மேலே வந்தது. அதனால தான் அப்படி கோர மரணம். அப்பேற்பட்ட பாவி நீங்கிறத சிலுவை வெளிப்படுத்துது. நீ அவ்வளோ பெரிய பாவியாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய கோர மரணத்தை இயேசு அடைந்தார் என்கிறத சுவிசேஷம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆனால் அதோடு விட்டுறது இல்லை சுவிசேஷம். அதுதான் ஒன்று. இன்னொரு பக்கம் எவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு உனக்கு இருந்தால், தேவன் உன்னை எவ்வளவு முக்கியமானவனாக மதிப்பிட்டால் உன்னை ரட்சிக்கிறதுக்காக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புவார். எவ்வளவு விலை மதிப்புள்ளவனாகி தேவனுடைய பார்வையில் நீ இருக்கிறாய். இது 2 காரியத்தை சொல்லுது பாருங்க சுவிசேஷம். பாவின்னு சொல்லுது,
என்னை அதில் பாதாள வரைக்கும் என்னை தாழ்த்துகிறது. ஆனால் தேவன் என்னை எப்படி நேசிக்கிறார், என்னை எப்படி மதிப்பிடுறாருன்னு சொல்லி வானளவுக்கு என்னை உயர்த்துகிறது. இது வித்தியாசமான ஒரு எஃபெக்ட் எனக்குள்ள உண்டாக்குவது. என்ன மாதிரி எஃபெக்டை உண்டாக்குது? நான் ஒருபோதும் பெருமை பாராட்ட முடியாது, மற்றவர்களை கேவலமாக எண்ண முடியாது. ஏன்னா நான் எவ்வளோ பெரிய பாவின்றது எனக்கு வழங்கிருச்சே. சுவிசேஷம் அந்த வெளிப்பாட்டை எனக்கு கொடுத்துருச்சே. இந்த சுவிசேஷத்தின் மூலமாக வர சுய மதிப்பீடு இருக்கு பாருங்க, செல்ஃப் இமேஜ். இது எனக்கு தாழ்மையும் தருது, இன்னொரு பக்கம் சந்தோஷத்தையும் தன்னம்பிக்கையும் தருகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப என்ன அவர் மன்னிச்சிருக்கிறாருன்னா நான் மற்றவங்களை மன்னிக்கிறது ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக தெரியாது. ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவன்? தாழ்மை உடையவனாகவும் இருக்கிறான், சந்தோஷமும் தன்னம்பிக்கை உடையவனாகவும் இருக்கிறான். ரெண்டும் இருக்குது அவன்கிட்ட. ஆகவே அவன் இன்னொருத்தரை கேவலமா பார்க்கறது இல்லை, கேவலமா பேசுறது இல்லை. ஒருத்தர் எப்படா தப்பு செய்வான்னு பார்த்துட்டு அவனை மண்டையில அடிச்சு அவனை ஒன்றும் இல்லாமக்கணும்னு நினைக்கிறது இல்லை, குற்றத்தை சுட்டி காட்டுறது இல்லை. அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி ஒன்றும் கிடையாது. உண்மையான கிறிஸ்தவனுக்கு அது இருக்க முடியாது. உண்மையான கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்கும்? ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டானா, நான் கூட செஞ்சிருக்க முடியும், அப்படி எனக்கு கூட அது நேரிட முடியும். ஏதோ கடவுளுடைய கிருபை இது வரைக்கும் அது நேரிடாம இருக்குது. நம்ம பத்திரமா இருக்கிறேன், பாதுகாப்பா இருக்கிறேன், கர்த்தர் தான் காத்துக்கிட்டாரு நம்மளை. இப்போ இவனுக்கு நம்ம உதவி செய்வோம். உதவி செய்யும் போது எப்படிப்பட்ட எண்ணத்தில் போகிறோம்? எனக்கு கூட இது சுலபமாக நடந்திருக்கலாம், இந்த கேவலமான வேலையை நானே செஞ்சுருக்கலாம். ஆனால் எப்படியோ கடவுள் கிருபையாக நம்மளை பாதுகாத்துக்கிட்டாரு. கர்த்தாவே உமக்கு நன்றி. இப்போ நான் இவனுக்கு உதவி செய்கிறேன். இவன் எப்படியோ போய் அதில் அகப்பட்டுக்கிட்டான், இவனுக்கு நான் உதவி செய்ய. அப்படி தான் இறங்குவோம் அதில். ஒருவேளை சில கிறிஸ்தவர்களுக்கு அது புரியாமல் இருந்தால் தங்களை பெரிய, நான் இந்த குடும்பத்தில் இருந்து வந்தவனாக்கும், நான் இவ்வளோ பெரிய யோகியனாக்கும், அவனுக்கு கிருபைனா என்னன்னே புரியல. இயேசு கிறிஸ்து தனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், ரட்சிப்புனா என்னன்னே புரியல. எத்தனை சேலை கொடுத்தேன், எத்தனை வேட்டி கொடுத்தேன், எத்தனை அண்டாங்குண்டாங்க கொடுத்தேன், என்னெல்லாம் செஞ்சுருக்கேன், என்ன தர்மம்லாம் செய்யறேன், அதுதான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அவன் தன்னை பற்றி மேன்மையாக தான் நினச்சிட்டு இருக்கிறான், தான் பெரிய யோகியன்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் மொய்யான கிறிஸ்தவன் தான் எவ்வளவு பெரிய பாவிங்கிற பெரிய வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறான். இருக்கிறீங்களா? நிறைய பேர் இப்பதான் விளங்க ஆரம்பிக்குது. ஓஹோ, தெளிவாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் தவறை செய்யறது இல்லையா? தவறு செய்கிறவர்கள் நிறையா இருக்கிறாங்க. அந்த தவறு செய்கிறவர்களை எடுத்து வச்சுக்கிட்டு உருட்டி பரட்டிட்டு இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களே கிடையாது. அவங்க யானைக்கு மதம் பிடிச்ச மாதிரி சில மனிதர்களுக்கு மதம் பிடிச்சிருது பாருங்க, மதவாதிகள் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு தடியெல்லாம் தேவையில்லை, அருவாள் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, வாயாலே அடிச்சுன்னு. கிறிஸ்தவர்கள் வாயாலே அடிச்சுன்னு இருப்பாங்க மற்றவங்களை பற்றி பேசிய. கிருபையை அனுபவிக்காதவர்கள், ரட்சிப்பை பெறல, அதனுடைய அறிவே கிடையாது. ரட்சிப்புனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. தன்னை பற்றி மேன்மையா பேசிக்கிட்டு நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், நான் இத்தனை தர்மம் செஞ்சேன், அதை செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு மற்றவனை கேவலமா பேசுற ஆளுக்கு கிறிஸ்துவை பற்றி தெரியவில்லை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி தெரியவில்லை, தாழ்மை கிடையாது. ஏன்னா எவ்வளவு பெரிய பாவி, எவ்வளவு பெரிய பாவியை கர்த்தர் மீட்டிருக்கிறார்ன்றது புரியவே இல்லை. அதனால்தான் அப்படி பேசுறாங்க. பெருமை உள்ள கிறிஸ்தவர்களை பார்த்துருக்கீங்களா நீங்க? தப்பு செஞ்சவனை போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. கையும் களவுமா பிடிப்பட்ட ஸ்திரியை கூட நிறுத்துறான் பாருங்க. நிறுத்தினான் இல்லையா? அவன் எல்லாம் யோகியன்றீங்களா நீங்க? ஹலோ, கையும் களவுமா விபச்சாரத்தில் அவளை பிடிச்சோன்னாங்க, அவன்லாம் யோகியன் நினைக்கிறீங்களா? ஆனா எப்படி சொல்றான் பாருங்க, கல்லெறிந்து கொல்ல வேண்டும். ஏ அப்பா, இவனுங்க எல்லாம் யோகியன்றீங்களா? சிலர் சொல்றாங்க இயேசு கீழே குடிஞ்சு எழுதும்போது அதைத்தான் எழுதினாராம். இந்த பச்சை ஷர்ட்டு போட்டிருக்கிறவனே, நீ நேற்று என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாதா, அந்த மாதிரி ஏதோ எழுதினாருன்றாங்க. தெரியல, இருக்கலாம். அவனுடைய பாவத்தை வெளிப்படுத்துறதுக்கு எழுதினால்தான் ஓடி போயிட்டான் அவன் பாட்டுக்கு. ஐயோ, பாவம் எவன்ட்டு இல்லையோ அவன் கல்லறிய கடவுள்னு சொன்னார் இல்லையா? இவர் ஒருத்தர் தான் குவாலிஃபைடு. ஒரு பாவமும் கிடையாது, அவர்கிட்ட செஞ்சதே கிடையாது பாவம், நினைவில் கூட பாவம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் கல்லறிஞ்சிருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போய் நீ பாவம் செய்யாத.
இதைத்தான் கிருபைன்றோம். இந்த கிருபைன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு கிருபையை பற்றி பிரசங்கம் பண்ணாலே பரவாயில்ல, பாவம் செய்யலாம், கடவுள் மன்னிச்சிருவார், ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணுவார் கடவுள். நம்ம கடவுள் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுற ஆள், அவர் ரொம்ப இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார் அப்படி சொல்கிறோன்னு நினச்சிடறாங்க. கிடையவே கிடையாது. கிருபை சரியா போதிக்கிறவர்கள் என்ன சொல்றோம், நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு. ஆனா அவன் எப்படி வந்தான் பார்த்தீங்களா, கல்லறிய வேண்டும். இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில வந்தா என்ன ஆகிறது, புருஷன் இந்த ஆளை கல்லெறிஞ்சு கொள்ளும் பைபிள்ல சொல்லி இருக்குதுங்க. அதுதான் பாருங்க தவறு. அப்ப எப்படி ஒருத்தருடைய தவறை இன்னொருத்தர் கையாள வேண்டும், அதுல கிருபை இருக்க வேண்டும். இயேசு கிருபையும் சத்தியம் உள்ளவராக இருந்தான்னு சொல்லி, இந்த கிருபை உள்ள இயேசு எப்படி நடந்துக்கிறார் பாருங்க. எவ்வளவு சாந்தமா, அந்த பெண்ணை கேவலமா பேசி இன்சல்ட் பண்ணணும் அவர் பண்ணிருக்கலாம், பண்ணல. அதான் கிருபை. திருமண வாழ்க்கையில் இந்த கிருபையை பயன்படுத்தி பாருங்க, கொஞ்சம் எப்படி வேலை செய்யும் பாருங்க. இந்த கிருபை வெறும் சத்தியத்தை சொன்னா போதாது, அது அன்போடு சொல்லணும். அது அன்போடு சொல்றதுக்கு ஆற்றலை கொடுப்பது என்ன, கிருபை. கிருபை இல்லைன்னா அதை அன்போடு எடுத்து சொல்ல முடியாது. இயேசு வண்டியில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ சீட்டெல்லாம் யாருன்னா பாவிகள் தான். அவர் மீட்டிங்கில் பரிசேயெல்லாம் பின்னால் நின்று வெடிக்க பார்க்குறான். முதல்ல முன்னால் உட்காந்துருக்கிறவங்க வேசிகள், ஆயக்காரர்கள், இந்த மாதிரி ஆள் தான் முன்னால் உட்காந்துருக்கிறான். அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இயேசு வண்டியில் வர்றதுக்கு ஏன் காரணம்னா கிருபை. கிருபை இல்லைன்னா ஒருத்தரை அட்டாக் பண்ணிக்கிட்டு, ஒருத்தரை பற்றி மோசமாக பேசிக்கிட்டு, இன்சல்ட் பண்ணிக்கிட்டு, காயப்படுத்திக்கிட்டு, உறவை கெடுத்துக்கிட்டு, போக 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 பிரிவினையை உண்டாக்கிட்டு, பகையை உண்டாக்கிட்டு, வெறுப்பை உண்டாக்கிட்டு தான் நாம் இருப்போம். கிருபை இருந்தால் தான் பாருங்க ஒருத்தரை நாம் திருத்தி சரி செய்து சிறப்பானவர்களாக மாற்ற முடியும்.